Hi, hello, welcome back to Vedantu Tamil. Here we are gonna continue. Okay, wow. We are gonna continue the session. Share the session, share karo. We have more things to cover, of course. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேன். ஓகேவா? கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ லைக் போட்டாச்சு, சூப்பர். எல்லாரும் சாப்பிட்டு தூங்கி இருப்பானுங்களா? கண்டிப்பா தூங்கி இருப்பானுங்க. நிவேதா ஹலோவா? HIOவா அது? ஓகே, ஹாய். நான் நீங்க எந்த காலேஜ்? நான் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சென்னை. ஹலோ. வெல்கம். ஆஷர் புதுசா இருக்க பேரு. எனக்கு இங்க ஆல்ரெடி யார் பேர் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, AK பாலாமஸ் நான் அடிக்கடி பார்ப்பேன், வெற்றிவேல் MS பார்ப்பேன், தென் மெடிக்கோ அடிக்கடி பார்ப்பேன், நிவேதா எப்பயாச்சும் பார்ப்பேன், கிஷோர் பிரசாத் நான் காலையில இருந்து தான் பார்க்குறேன் மோஸ்ட்லி, ஜோவிதா பிரிஸ்கா இதுவும் வந்து நான் ஆல்ரெடி பார்த்த பேர் தான், நேகா அருள் புது பேர் நான் பார்த்ததில்லை இதுவரையும், ஆஷர் இதுவரையும் நான் பார்த்ததில்லை, ட்ரீம் குயின் எஃபெக்ட்ஸ் பார்த்ததில்லை, ஆல்ரெடி சில பேர் நிறைய பேர் இருக்கீங்க நான் பார்த்த பேர்கள், சில பேர் வந்து நான் பார்த்ததில்லை. அபிநயா நான் பார்த்துருக்கேன், நேம் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஓகே, எப்பவும் நாங்க இருப்போம் ப்ரோ. ஆமா எனக்கு தெரியும்பா. மெடிக்கோ, யூ பிகம் a மெடிக்கோ ஆஃப் கோர்ஸ் ஒன் டே. இதுல எத்தனை பேர் ஃப்ரெஷர்ஸ்லாம் ரெட் ஹார்ட் போடுங்க. நியூ கமர்ஸ் ஹிட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து AK பாலாமஸ் சொல்லிட்டு இருக்காரு. How many of you are freshers here? ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்களா? லைக் போடுங்க. லைக் இல்லை, ரெட் ஹார்ட் போடுங்க ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்க அப்படின்னு. ரிப்பீட்டர்ஸ் ஆர் ரீரிப்பீட்டர்ஸ் எவ்ரிஒன் புட் ப்ளூ ஹார்ட். ரீரிப்பீட்டர்ஸ்க்குலாம் நான் ப்ளூ ஹார்ட் அசைன் பண்ணுறேன், ஃப்ரெஷர்ஸ்க்கு ரெட் ஹார்ட் அசைன் பண்ணுறேன். I want to know how many here are fresher and how many repeaters and re-repeaters. Oh, yeah, man. ரீரிப்பீட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு. நான் இதுவரை இன்னும் ஃப்ரெஷர்ஸ் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ். ஓகே, லைக் போடுங்க. 14 members are watching. Still I am having 7 likes. Dream Queen FX, Kishore Prasad are freshers here. 15 members are watching, 7 like is there. What is this பழக்கம்? என்ன பழக்கம் அண்ணா இது அப்படின்னு சொல்ற மாதிரி. What is this? லைக் போடணும்ல. ரிப்பீட்டர். ஓகே. இங்க பாருங்க, நான்லாம் ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு வந்து சீரியஸா கைட் பண்ண இல்லை. அண்ட் I was totally messed up with NCERT. எனக்கு இங்க பாருங்க, நான் ரிப்பீட் பண்ணும்போது செப்டம்பர்ல எக்ஸாம் வச்சாங்க அந்த கொரோனா டைம்ல, கரெக்டா? அப்போ அந்த செப்டம்பர்ல எக்ஸாம் வச்சாங்களா, அந்த டைம்ல வந்து செப்டம்பர்ல எக்ஸாம்னா எனக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஜூலை டைம்ல தான் எனக்கு NCERT படிக்கணுன்றதே தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் மாட்டிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது.
இப்போ நிறைய ரிசோர்சஸ் இருக்கு யூடியூப்ல. இப்போ பாருங்க, நான் NCERT லைன் 2ல உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரி ஷெடியூல் முன்னாடியே தாங்க. நான் என்ன எடுக்க போறேன்னு எனக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. நான் பாட்டு வருவேன், நான் ஏதாச்சும் நடத்துவேன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ பட் நான் ஷெடியூல் தர ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் வீக் வந்து this week, that is Sunday, tomorrow I'll be taking chemical equilibrium most probably. நான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் எடுக்கலாமா ஆர் மோல் கான்செப்ட் எடுக்கலாமா அப்படின்னு. ஓகேவா, அது யோசிச்சுட்டு இருக்கேன். பட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். சின்ன லெசன் அது. மோல் கான்செப்ட் வில் டேக் மோர் டைம். நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வேறு வெளியே போகணும். ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். ஓகே, அதே மாதிரி அண்ட் நெக்ஸ்ட் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி மார்ச் வரையும் சிலபஸ் எப்படி முடிக்கிறதுன்ற ஒரு வீடியோ வரும். அது லைவ் போடலாமா ஆர் எல்ஸ் we can do ரெக்கார்டிங்கா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று எடுக்கணும், அது நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது ரெக்கார்டிங் போடலாமா லைவ் போடலாமா? லைவ். யூ கைஸ் வாண்ட் லைவ்? ஓகே, லைவ் லைவ் லைவ். ஓகே, லைவ்லேயே போட்டுறேன். இப்போ அந்த தம்ப்நெயில் ரெடி ஆகட்டும். தென் அது முடிஞ்சு மண்டே வந்து ஹவு டு ஸ்டார்ட் ஃபிசிக்ஸ் இன் அ ப்ராப்பர் வே. How to start physics in a proper way? Start with the basic maths first. Okay, start with basic math. யார்கிட்ட சொல்லாதீங்க. ஓகே, என்னோட சேனல்ல பேசிக் மேக்ஸ் லெக்சர் இருக்கு. போய் பாருங்க. கெமிஸ்ட்ரினா அது ரியாஸ் ப்ரோ தான். இப்படி யாரு கெமிஸ்ட்ரி எடுத்தா லைஃப்ல பார்த்தது இல்லை ப்ரோ. யூ ஆர் அ குட் எஜுகேட்டர். தேங்க்யூ. என்னோட பிசிக்ஸ் லெக்சர்ஸ் வில் பி ரியலி ஆசம். போர் அடிக்காது என்னோட பிசிக்ஸ் லெக்சர், போர் அடிக்காது. யூ கைஸ் கேன் என்ஜாய் மை பிசிக்ஸ் லெக்சர்ஸ். அஃப்கோர்ஸ் என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க வேணும்னா. பேசிக் மேக்ஸ் ஃபயர் வச்சிருக்கேன் நான். என்னோட பேசிக் மேக்ஸ் லெக்சரை குறைய சொல்ல முடியாது. ஃபுல் ஃபயர் அந்த மாதிரி இருக்கும் என்னோட பேசிக் மேக்ஸ் லெக்சர். இப்போ எனக்கு டைம் இல்லை சீரியஸா. நான் பிசிக்ஸ் போடணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ஐ டோன்ட் ஹாவ் டைம். எனக்கு இந்த கெமிஸ்ட்ரி போடுறதுக்கே கரெக்டாக இருக்கு. ஓகேவா, பட் என்னோட பேசிக் மேக்ஸ் லெக்சர் பார்த்துட்டா உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் திருப்பி வந்து படிக்கணும்னு தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கும் என்னோட பேசிக் மேக்ஸ். சேனல் நேம் நிறைய பேர் இங்கே கீழே வந்து சொல்லியிருக்காங்க. சேனல் நேம் பார்த்துக்கோங்க. யூ கைஸ் கேன் கோ அண்ட் வாட்ச் தட். அண்ட் லைக் 12 தான் இருக்கு, 19 பேர் பார்க்குறீங்க. 19 மெம்பர்ஸ் ஆர் வாட்ச். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? வனஜா ட்ரஜா, என்னடா இது? ஓ, வனஜா டி ராஜா. பிரெய்னி மெடிக்கோ தமிழ் இல்லை, பிரெய்னி மெடிக் தமிழ். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்ட்ரென்த் எனக்கு வந்துருச்சு. 19 ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. இதுவே எனக்கு போதும். ஷால் வி ஸ்டார்ட் அகெயின்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இங்க டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இந்த நேமுக்கு ஏன் இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு இங்க ஒரு லைன்ல கொடுத்துருக்காங்க. Transition metals form a bridge between the chemically active elements of the S block elements and the less active elements of the group 13 and 14, and thus take their familiar name transition elements. Okay, 19 members are watching, still 11 likes are there. Please like and watch. Okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா transition elements நடுவுல இருக்கு, குரூப்போட நடுவுல இருக்கு. கரெக்டா? இதுக்கு நம்ம அகைன் பீரியாடிக் டேபிள் போறோம். இது transition elements. இந்த transition elements more reactive S block element, more reactive P block element, sorry, less reactive P block element, less reactive. கரெக்டா? less reactive P block element ஒரு bridge மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகே, ஒரு bridge மாதிரி ஆக்ட் ஆகுது. இங்க பாருங்க, இங்க ஸ்டார்டிங்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே, இந்த சைடுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரியாக்டிவா இருக்கும். இந்த லாஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரியாக்டிவா இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ். டி நீங்கன்னா கதை பேசினா உட்காந்து பாக்குறானுங்க. கதை பேசினா உட்காந்து பாக்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணோட ஓட்டிங்களடா பயந்து. ஐய, சி இப்படி எல்லாம் இருக்க கூடாதுப்பா. நான் கதை பேசின வரையும் உட்கார்ந்தானுங்க. கதை பேசின வரையும் 19 இருந்துச்சு. எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஓடுறானுங்க பாத்தீங்களா? ஆனா பாத்தீங்களா? ஐய, பாட்டி கதை தேவையாடா உங்களுக்கு? ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஓகே,
சரி, இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் பேர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு? ஓகே, பரமா படிடா, அதேதான் பரமா படிடா. ஸோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்னா, டிரான்சிஷன் மீன்ஸ் ஒரு நடுவுல இருக்கிறது மீனிங். அந்த டிரான்சிஷன்ன்ற பேர் இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம அந்த மாதிரி ஒரு பேர். அந்த பேர் எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி ரீசன் புரிஞ்சுதா? ரீசன் புரிஞ்சுதா? ஓகேவா? இந்த ரீசன், இந்த லைன் புரிஞ்சுதா? ரீசன், ஏன் ரீசன்? ஓகே, we can move forward. I think next one, F block elements. Two rows of F block elements are called as inner transition elements because இங்க பாத்தீங்கன்னா இந்த குரூப் இருக்குல்ல, இந்த குரூப் ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கும், இந்த குரூப் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அதுதான் அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த ரெண்டுமே. இந்த ரெண்டுத்தோட கண்டினியூவேஷன் தான் இந்த ரெண்டு. இது தனியா எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அதனால தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? கதைக்குன்னு தம்ப்நெயில் வச்சு ஒரு லெக்சர் வாங்க ப்ரோ, ஸ்ட்ரென்த் பார்ப்போம். வருவானுங்க, 100 கூட வருவானுங்க. வாங்க கதை பேசலாம் அப்படின்னு சொல்லி போட்டா சத்தியமா வருவானுங்க. ஸோ இதுதான் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். டிரான்சிஷனுக்கு உள்ள இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸ். அதனால தான் டிரான்சிஷன் எலிமெண்ட்டுக்குள்ளேயே அந்த எலிமெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பேரு. The two rows of elements at the bottom of the periodic table called lanthanoids and actinoids are characterized by their electronic configuration. இந்த electronic configuration எல்லாம் ரொம்ப important. But till at the end of the year நான் D and F block எல்லாமே ஃபுல்லா முடிச்சிருப்பேனா, அந்த நேரத்துல உங்களுக்கு இது எல்லாமே தரவாயிருக்கும் most probably. ஓகேவா? The last electron. சரி, நான் இன்னொன்னு கேட்கறேன். சப்போஸ் நான் என்னோட கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? என்னோட 3 months கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ முடிச்சு, அவ்வளவுதான் ப்ரோ. அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் அஃப்கோர்ஸ். ஓகே, நான் கண்டிப்பா அப்படிலாம் விட்டுற மாட்டேன். ஐ வில் கம்ப்ளீட், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவேன். ஓகேவா? ஆக்சுவலி சரி, இன்னொரு கொஸ்டின் ஃபார் யூ கைஸ். நான் இந்த மாதம் ஸ்டார்டிங் ஒரு 8 or 10 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனை லெசன் முடிச்சிருக்கேன்? ஜிஓசி முடிச்சிருக்கேன். அது தவிர மேரத்தான்ல எத்தனை லெசன் முடிஞ்சிருக்கு யாருக்காச்சும் தெரியுமா? அது தவிர மேரத்தான்ல எத்தனை முடிச்சிருக்கேன்? நிறைய மேரத்தான் போட்டேன், பட் எத்தனை லெசன் முடிஞ்சிருக்குன்னு தெரியல எனக்கு. மேரத்தான் சேர்த்து சொல்லுங்க. கெமிக்கல் பாண்டிங் முடிஞ்சது, பீரியாடிக் டேபிள் முடிஞ்சது, அப்புறமா ஜிஓசி முடிஞ்சது. இது தவிர வேற ஏதாச்சும் மேரத்தான் போட்டேன்னா? ஃபியூச்சர்ல எந்த பொண்ணும் செட் ஆகுது, தேவையே இல்லை எனக்கு, வேணான்றேன். இதுக்கு ரெட் டாக்ஸ் முடிச்சிருந்தேன். ரெட் டாக்ஸ் இருக்கு. ரெட் டாக்ஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணிடலாம் இந்த இன்னொரு பாட்டை. ஒன்னும் தேவையே இல்லைன்ற நான். எதுக்கு? ஓ, 4 லெசன்ஸ் முடிச்சிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், நம்ம ஜிஓசி ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், நம்ம இந்த மந்த் எப்படியாச்சும் ஒரு 4 லெசன்ஸ் வச்சு முடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, த்ரூ மேரத்தான் எல்லாத்தையும் வச்சு. கரெக்டா? அப்போ முடிச்சிருக்கேன் 4 லெசன்ஸ் கிட்ட. இப்போ நாளைக்கு கெமிக்கல் ஈக்குலிபிரியம் முடிஞ்சா அது ஒன்று. கரெக்டா? ஸ்டில் ஓகே, ஒரு பேஸ்ல இருக்கும், நம்ம போகலாம், இன்னும் நிறைய இருக்கும். ஓகே, நான் விட மாட்டேன் அப்படியெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் ஆடட் 4 to 6 சொன்னீங்க. மினிமமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 4 to 6ல் 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என் நடுவில் வேற நிறைய இன்டர்நெட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். நான் நடுவில் கிளாஸே எடுக்கல. அதெல்லாம் எடுத்திருந்தேன்னா இன்னும் நிறைய முடிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 6 கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். நான் நடுவில் வந்து இந்த லைவ் செஷன் எடுக்க முடியாமல் போச்சு, நிறைய தடங்கள் வந்துச்சு. கரெக்டா இல்லையா? இல்லைன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் 6. சரி, போதும்.
ரெட் டாக்ஸ் இன்னும் இருக்கானா? ஆமா ஆமா, ரெட் டாக்ஸ்ல வந்து பேலன்சிங் பார்ட் மட்டும் மிச்சம் இருக்கு. ஐ டேக் தட். ஓகே, பேலன்சிங் பார்ட் மட்டும் இருக்கு, அது தனியா ஒரு நான் லெக்சரா எடுத்துடுறேன். ஓகேவா? ஸ்டார்ட் ப்ளீஸ். ஆமா, ஸ்டார்ட் பண்ண தான் வந்திருக்கேன். ஓகே, the last electron added to the each element is filled in F block. ரெஸ்பெக்டிவ் பிளாக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, S பிளாக்ல லாஸ்ட் எலக்ட்ரான் Sல என்டர் ஆகும், P பிளாக்ல லாஸ்ட் எலக்ட்ரான் Pல என்டர் ஆகும், D பிளாக்ல லாஸ்ட் எலக்ட்ரான் Dல என்டர் ஆகும், F பிளாக்ல லாஸ்ட் எலக்ட்ரான் Fல என்டர் ஆகும். இந்த ஒரே ரீசன்னால தான் ரெஸ்பெக்டிவ் குரூப்க்கு S பிளாக், D பிளாக், P பிளாக், F பிளாக்னு பேர் வந்துச்சு. இது யாருக்காச்சும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பா சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் த ரீசன் why respective group got the respective name. Okay, so these two series, the elements are hence the inner transition elements. These two series of elements are hence called the inner transition elements. They are metals within each series. The properties of the elements are quite similar. The chemistry of the early actinoid is more complicated than corresponding lanthanoids. Lanthanoids ஓட actinoids எப்பவுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதை நான் F பிளாக்ல டீடைலா சொல்லி தருவேன் கண்டிப்பா. And due to the large number of oxidation state possible for these actinoid element, எப்பவுமே பாத்தீங்கன்னா லாந்தனாய்டு தான் நிறைய பேருக்கு இந்த கண்ணு முன்னாலே உங்களுக்கு லாந்தனாய்டு தான் கண்ணுக்கு தெரியும். அதனால ஆப்ஷன்ல லாந்தனாய்டு இருந்தாலே அப்படியே லாந்தனாய்டு அடிச்சுட்டு வந்துருவீங்க. பட் ஸ்டில் actinoid plays a major role here due to large number of oxidation state possible for these actinoid elements. Actinoid elements are radioactive. Actinoid elements are radioactive. லூசுத்தனமா லாந்தனாய்டு எலிமெண்ட்டை வந்து ஆப்ஷன்ல டிக் பண்ணிட்டு வராதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? இது நிறைய பேர் பண்ணுவீங்க, நானே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா actinoid elements தான் அதிகமான oxidation states இருக்கு. Many of the actinoid elements have been made in only in nanogram quantities or even less than by nuclear reactions, and their chemistry is not fully studied. The elements after uranium are called transuranium metals. Transuranium elements. Transuranium elements na enna அப்படினு கேட்டாங்கன்னா எழுதும். என்னது? elements after uranium. uranium எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இதா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த யுரேனியம்க்கு அப்புறமா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே transuranium elements. Okay, transuranium elements. Transனா அப்புறம், trans means after. Okay, trans means after. So transuranium elements அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? Okay, next, the element Z117 and 120 have not been yet discovered. In which family or group would you place these elements and also give their electronic configuration அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, give their electronic configuration. So இந்த கொஸ்டின் ஆல்ரெடி என்னோட லெக்சர்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நான் மேரத்தான்லயும் சொல்லியிருந்தேன். ஆமாவா இல்லையா? சொல்லியிருந்தேன் இல்லையா? எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேனா? இந்த மேஜிக் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறது. 1117 இருக்கு, 17th குரூப்ல இருக்கும் கண்டிப்பா. கரெக்டா இல்லையா? 1117 17th குரூப், 1118 18th குரூப், 1116 16th குரூப். ஆமாவா இல்லையா? சிம்பிள் தானே. 129 எங்க வரும்? 1118க்கு அப்புறமா இந்த சைடு திருப்பி ஃபர்ஸ்ட் குரூப் போனீங்கன்னா 1119, அதுக்கப்புறமா செகண்ட் குரூப் போனீங்கன்னா 120. ப்ரோ மற்ற லெக்சர் பார்த்தா கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமா? பிகாஸ் பிசிக்ஸ் பார்த்தா தலை வலிக்குது. பிசிக்ஸ் என்னோட லெக்சர் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. என்னோட லெக்சர் என்னோட சேனல்ல என்னோட பசங்க பார்த்த வரையும் சரி, என்னோட சேனல்ல பார்த்துட்டு வந்த பசங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ இங்க நீங்க சொல்லுங்க, என்னோட பிசிக்ஸ் லெக்சர் பார்த்தா தலை வலிக்குமா ஜாலியா இருக்கும்? பார்த்துருப்பீங்க, என்னோட சேனல்ல இருந்து வந்த பசங்களும் இருப்பீங்க கரெக்டா? ஸோ அவங்களே சொல்லுங்க, என்னோட பிசிக்ஸ் லெக்சர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸ்டில் ஜாலியா இருக்கும் அண்ணா, ஜாலியா. அது ஸ்டில் ரெக்கார்டட் லெக்சர், எல்லாமே ஜாலியா தான் இருக்கும் எல்லாமே.
தலை வலிக்கவே வலிக்காது. பிகாஸ் அண்ட் கொஷின்ஸும் வந்து நான் கிளாஸ்லேயே நிறைய சால்வ் பண்ணிடுவேன். நோ ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. எனக்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் ஃபிசிக்ஸை. நான் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். Do you have channel? Yes, I have channel. But I'm still missing those physics days. But physics requires high name. Hey, name சொல்லுங்க. அங்க யாராவது ஒருத்தன் கேட்குறான் பாருங்க. நேம் சொல்லிருங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். அப்புறம் நான் சொன்னால் எனக்கு வந்து ஏதாச்சும் சொல்லிட போகிறாங்க. நான் ப்ரொமோட் பண்ணுறேன் ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ இந்த இதுவே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த ரெஸ்பெக்டிவ் குரூப்போட பக்கத்தில் இருக்கிற நோபல் கேஸ் எழுதிட்டு அதுக்கப்புறமா இன்னும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருமோ அதை எழுதுங்க. அதே மாதிரி அதுக்கு ரெஸ்பெக்டிவ் பீரியடோட அதோட ரெஸ்பெக்டிவ் பீரியடோட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. ஓகேவா? எப்படி சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல? குரூப் 17ல என்ன இருக்கு பக்கத்துல? குரூப் 17க்கு பாருங்க 117 சொன்னேன். 117ல குரூப் 17 இருக்கும். குரூப் 17ல 117 7th பீரியட்ல இருக்கு. கரெக்டா? அதுக்கு மேல இருக்கிற நோபல் கேஸ் அதை எழுதிட்டு அதுக்கு அடுத்து என்னென்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருமோ எழுதணும். கண்டிப்பா 7th பீரியட்ல இருந்தா அதோட அவுட்டர் லாஸ்ட் பேலன்ஸ் எங்க முடியும்னா 7ல தான் முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன டீடைல்ஸ் யூ கைஸ் ஆர் மிஸ்ஸிங். ஃபுல்லா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி தான் ஆன்சர் டிக் பண்ணணும்னு கிடையாது. லாஸ்ட் பீரியட்ல இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷன்ல 7ல எங்க முடியுதுன்னு பாருங்க. எந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிம்பிளா டிக் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க பாருங்க. இதுவும் வந்து நான் என்ன சொன்னேன் 8ஆ? ஆமா, இது வந்து ஏன்னா இது கீழே அதுக்கு கீழே வருது. ஓகே, 8sல முடியுது. இது வந்து 120 ஒரு எலிமெண்டே கிடையாது, டிஸ்கவரே பண்ணல. அதனால 8. சப்போஸ் டிஸ்கவர் பண்ணா 8th பீரியட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, where did you born sir? Hospital. In hospital. நீங்க மும்பையா? Why should I be a Mumbai one man? என்ன பார்த்தா வடக்கன் மாதிரி தெரியுது, என்ன பார்த்தா ஹிந்திக்காரன் மாதிரி தெரியுதா? தமிழ்காரன்டா. அடே தமிழ்ரா. சென்னை தான், சென்னை. I born in Chennai. சென்னையில வந்து ஏசியாஸ் பிகெஸ்ட் ஜெயில் இருக்கு, தெரியும்ல? பிகாஸ் சில்வர் செயின் போட்டா மும்பைக்காரனா? என்னடா டேய், புழல் ஜெயில் தெரியும்ல? அதேதான். தமிழ்டா, சீரியஸ்லி தமிழ்டா. ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் நெக்ஸ்ட். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்லி முடிச்சேன். ஸோ in addition to displaying the classification of elements into S, P, D and F, there's another broad classification of elements. We should classify all elements into metals, non-metals. My favorite food is chapati parota. Chapati and parota is my favorite. நான் 3 times a day சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் ஏலியன் ப்ரீவியஸ் ஆல்ரெடி சொன்னல, கேலக்ஸி M31 ஆண்ட்ரோமிடா கேலக்சில இருந்து ஓகே HB 281 அப்படின்னு ஒரு பிளானட்ல இருந்து வரேன். மெசியர் 87 தெரியுமா? தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஓகே, ஸ்டில் இங்க பாத்தீங்கன்னா the elements can be divided into metals and non-metals. பேசிட்டே இருக்காதீங்கடா, கம்முன்னு இருங்கடா, படிங்கடா. பேசிட்டே இருக்காதீங்கடா, படிங்கடா. So metals and non-metals. Metals comprise more than 78% of all known elements and appear on the left side of the periodic table. Left side means this side. Okay, left side means this side. எனக்கு எந்த சைடு வரும் தெரியல, நீங்க வந்து கரெக்டா வச்சீங்க அப்படின்னா periodic table லெஃப்ட் சைடுல என்ன வரும் உங்களுக்கு? S block வரும். S block எல்லாமே metals comprise more than 78% of all known elements and appear on the left side. Okay வா? All S block elements are leftல தான் இருக்கு and left side எல்லாமே இருக்கிற எல்லாமே metals. Okay,
Metals are usually solids at room temperature. Mercury is an exception. Exception is an important one. Gallium and cesium are also have very low melting points. Okay, gallium and cesium also have very low melting points. நீங்க class 11 p block எடுத்து பாத்தீங்க அப்படினா class 11 p block. Okay, அந்த p blockல carbon group, carbon, boron, aluminum, boron groupல பேஜ் ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாங்க, இந்த சைடு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாங்க, அப்புறம் போரான் குரூப்போட எல்லா கேரக்டரிஸ்டிக்கும் சொல்லிட்டு இந்த சைடு திருப்பினீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த பேஜ்ல மேல ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப்ல கேலியம் பத்தி ஒரு 5th லைன்ல சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல போரான் இஸ் அ பிளாக் கலர் அப்படி இப்படின்னு நிறைய கதையெல்லாம் சொல்லிட்டு கேலியம் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், ஸோ இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் சம்திங் சம்திங் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் கொடுத்துருக்கோம். 5th or 6th லைன்ல இருக்கும் மேபி, லெஃப்ட் சைட்ல மேல ஒரு பேராகிராஃப்ல. நீங்க என்சிஆர்டி எடுத்து பாருங்க, அதே தான் இந்த இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே தான் இந்த இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா cesium பத்தி cesium has low melting point சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் cesium is used as a devising in electron something. அந்த மாதிரி வந்து எஸ் பிளாக்ல uses இந்த ஃபர்ஸ்ட் குரூப்போட யூசஸ்ல ரைட் சைடு ஆஃப் த பேஜ்ல டாப்ல ஒரு பேராகிராஃப் முடியும், அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன்ல cesium பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகேவா, எடுத்து பாருங்க, நான் சொன்னது இருக்கும் கண்டிப்பா. Metals usually have high melting and boiling points. They are good conductors of heat and electricity. They are malleable. Malleable na என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு surface chemistry அதுல யூஸ் ஆகும். Malleable na flattened or thin sheets. Flattened thin sheets are make பண்ண முடியும். Ductility சொல்லுவாங்க, malleability and ductility. Ductility na என்னன்னா you can make as wire, டே வந்து ஒயர் மாதிரி அப்படியே வந்து இழுத்துட்டே போகலாம். கோல்டு ஹேஸ் மோர் டக்டைல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. கோல்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோல்டு வச்சு நீங்கள் நல்லா அப்படியே இவ்வளோ ஒரு 1 மீட்டர் ஒயர் செஞ்சிட முடியும். அந்த மாதிரி மெல்லியபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும் மெட்டல்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே, அண்ட் டக்டைல் பக்கத்துலேயே இருக்கு பாருங்க, நான் இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ள. டக்டைல், இட் கேன் பி drawn into wires. Okay, it can be drawn into wires, make sheets and make rod. In contrast, non-metals are located at the top right hand side of the periodic table. In fact, in horizontal row, the property of elements can change from metallic on the left to non-metallic on the right. Silver also, yes, silver also. The inge irukla idhe da silver da. I can't be a gold, of course. Okay, inge pathina non-metals sollitaanga. Non-metals are usually solids or gases at room temperature with low melting and boiling points. Boron and carbon are exceptions. Boron and carbon are exceptions. Okay, wow. Boron and carbon doesn't have low melting point and boiling point. Boron has more melting point and carbon has more melting point. Okay, next, they are poor conductors of heat and electricity. Most non-metallic solids are brittle and are neither malleable nor ductile. இதெல்லாம் important lines, characteristics அப்படின்னு சொல்லலாம். So the elements become more metallic as we go down the group. Okay, the non-metallic character increases as one goes from left to right of the periodic table. Non-metallic character increases from left to right. Periodic classification from +2 p block. +2 +2 ஓட p block அவ்வளவு பெருசா இருக்கும். அது நடத்தணும்னா எனக்கு அட்லீஸ்ட் 8 hours தேவைப்படும் கண்டிப்பா. அவ்வளவு இருக்கு +2 p blockல. It has huge content. The change from metallic to non-metallic character is not abrupt as shown by the zigzag. The elements silicon, germanium, arsenic, antimony and tellurium bordering this line and running diagonally across the periodic table show properties that the characteristic of both metals and non-metals are called metalloids. இங்க இத மட்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் போதும். ஓகே,
சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமோனி, டெல்லூரியம் இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். நான் வந்து லைன் டு லைன் எக்ஸ்பிளைன் பண்ணதை சொல்றேன். பி பிளாக் ஃபுல்லா நடத்தணும்னா நான் லெக்சர்ஸ்ல தான் நடத்த முடியும். பிகாஸ் மேரத்தான்லயும் இட்ஸ் நாட் பாசிபிள். ஐ கான்ட் கவர் தட் மச். ஓகேவா? Still I will try to make that. ஓகேவா? நெக்ஸ்ட் இது எல்லாமே மெட்டலாய்ட்ஸ் ஆர் செமி மெட்டல்ஸ் which can exhibit both characteristics of metal and non-metal. ஓகேவா? It can react with acid, react with base. ஓகே, அதனால தான் அதை நம்ம மெட்டலாய்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், consider the atomic number and position in the periodic table. Arrange the following element in increasing metallic character. இதுக்கு இப்போ நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. Tell me the answer. ஒரு ஃபேமிலியில லெக்சர் போடுங்க. அதே தான் நானும் யோசிக்கிறேன். ஒரு ஃபேமிலியில தான் லெக்சர் போட போறேன். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் tell me the answer for this. Just ஒன்னும் இல்ல, left to right metallic character increases, top to bottom metallic character decreases. இதை ஒண்ணு வச்சு இதுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் ஒருத்தர் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எனக்கு பேசணும்னா மட்டும் ஃபர்ஸ்ட் வரீங்களா? பேசணும் மட்டும் ஃபர்ஸ்ட் வருவீங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா கண் முன்னாடியே ஒண்ணு தெரியுது, சோடியம் இஸ் மோர் மெட்டாலிக் இன் நேச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பெர்லியம் இருக்கு. ஸோ பெர்லியம் வந்துடும். நான் எழுதுறேன், இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் வந்து எழுதுறேன் ஸ்டில். இல்லை சோடியம் வராது, மெக்னீஷியம் இருக்கு. ஓகே, பெர்லியம், மெக்னீஷியம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல கார்பன், சிலிகான், நைட்ரஜன், phosphorus will be the least metallic. அதுக்கப்புறமா சிலிகான், அதுக்கப்புறமா பெர்லியம், மெக்னீஷியம், சோடியம். இந்த ரெண்டுத்துல மட்டும்தான் எனக்கு டவுட் இருக்கு. ஆன்சர் என்ன பார்க்கலாமா? கரெக்ட் ஒன். ஓகே, கரெக்ட். நான் போட்டதுதான் கரெக்ட். ஏன்னா மெக்னீஷியம் கீழே இருக்குல்ல, ஓகேவா? அட்டாமிக் சைஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எனக்கு தெரியுமா? ஸ்டில் நான் ரிலேஷன் வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். ஸ்டில் நான் உங்களுக்கு ரிலேஷன் வச்சு சொல்லி தரேன். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இல்லை, நீங்க பீரியாடிக் டேபிள் அப்படியே எழுதி படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் புரியும். புரியுதா? கீழே போக உங்களுக்கு மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், இந்த சைடு போக மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல. சிலபஸ் ரெடியூஸ் ஆகியிருக்கா இல்லையா? நோ, நாட் எட். கிளியர் ஆன்சர் ஃப்ரம் NTA. ஆஃப்கோர்ஸ் NTA எக்ஸாமோட அப்டேட்டை ஒழுங்கா சொல்ல மாட்டான், சிலபஸ் வர சொல்லுவான் அவன். ஓகே, they are next வந்து periodic trends in properties of elements. Trends வந்திருக்கும். There are many observable patterns in the physical and chemical properties of elements as we descend in a group or move across a period in the periodic table. For example, when a period chemical reactivity tends to be high in group 1 metals. சரி, group 1ல ஏன் chemical reactivity ஹையா இருக்கு? எனக்கு 2 பாயிண்ட் யாராச்சும் ஒருத்தர் 2 பாயிண்ட். ஏன் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி குரூப் 1 மெட்டல்ஸ்ல ஹையா இருக்கு? Anyone? யாருக்காச்சும் தெரியுமா? They are metals, of course. Still
குரூப் 1 வந்து ஃபர்ஸ்ட்லயே இருக்கு, அந்த இடத்துல சைஸ் அதிகமா இருக்கும். நீங்க லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் கம்மி ஆகுது. கரெக்டா? சைஸ் அதிகமா இருந்தா ஈஸியா ரியாக்டிவா இருக்கும். சைஸ் அக்ஷரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். That the answer I was expecting. That's the answer. ஓகேவா? Lower in elements towards the middle of the table and increases to the maximum in the group 17 non-metals. ஓகேவா? ஓகேவா? இந்த லைன் அதே தான் சொல்லுது உங்ககிட்ட. இந்த லைன் group metals. Likewise, within a group of representative metals, say alkali metals, reactivity increases on moving down the group. கீழே போக போகையும் வந்து ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்? கீழே போக போகவும் ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஏன்? ஸ்டில் அகைன் சேம் ஆன்சர் எனக்கு தேவைப்படுது. சேம் ஆன்சர்னு சொல்லிட்டேன். இப்பயும் நீங்க ஆன்சர் பண்ணலன்னா யூ ஆர் வேஸ்ட். You are wrong. You are totally wrong. அந்த மாதிரி நம்ம லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் மாதிரி சொல்ல வேண்டியதாயிடும். சைஸ் இன்க்ரீசஸ், கீழே போக போக சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். லார்ஜ் ஷெல் இன்க்ரீஸ் ஆகும். ஷெல் இன்க்ரீஸ் ஆனா ஆர்பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆர்பிட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். Z எஃபெக்டிவ் கான்ஸ்டன்டா இருக்கு, Z எஃபெக்டிவ் கம்மியா இருக்கு சில இடத்துல. ஸோ அந்த இடத்துல அட்ராக்ஷனே இருக்காது, ரிபல்ஷன் தான் அதிகமா இருக்கும் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆக ஆக. So size increases of course. So அதனால என்ன ஆகுதுன்னா reactivity இருங்க இங்க இருக்கு. Reactivity increases on moving down the group, whereas within a group of non-metals, say halogens, reactivity decreases down the group. Reactivity decreases down the group on non-metals. Okay, reactivity decreases down the group on non-metals. ஓகே ஃபைன். இது முடிஞ்சது. இதுக்கப்புறம் இதுல எதுவும் இல்லை டு ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே நோ. ட்ரெண்ட்ஸ் இன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ட்ரெண்ட்ஸ் இன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். There are numerous physical properties of elements such as melting and boiling points, heat of fusion, vaporization, energy of atomization, which show periodic variations. However, we shall discuss. இது எல்லாமே ரெஸ்பெக்டிவ் பிளாக் எடுக்கும்போது நானே சொல்லுவேன். அட்டாமிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் நான் ஆல்ரெடி நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கோவலண்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ். ஸ்டில் இங்க லைன்ஸ்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லணும். கரெக்டா? ஓகே, இங்க இருக்கு பாருங்க. திஸ் ஒன், atomic radii can be measured by X-ray or other spectroscopic methods. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஆர்டர் தெரியும்ல கண்டிப்பா. அட்டாமிக் ரேடியஸ்ல எது அதிகமா இருக்கும்னு? கோவலண்ட் அதிகமா இருக்குமா, வாண்டவால்ஸ் அதிகமா இருக்குமா, மெட்டாலிக் ரேடியஸ் அதிகமா இருக்குமா, அயானிக் ரேடியஸ் அதிகமா இருக்குமா? தெரியும்ல? யூ கைஸ் நோ தட்? நான் மேரத்தான்ல சொல்லி கொடுத்தனா இல்லையா? மேரத்தான்ல பீரியாடிக் டேபிள் மேரத்தான்ல அதுவும் சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் ஜென்ரலி டிக்ரீசஸ் அக்ராஸ் அ பீரியட் ஆஸ் illustrated. ஓகே, இங்கே அகைன் உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் வைக்க போகிறேன். அட்டாமிக் சைஸ் ஜென்ரலி டிக்ரீசஸ் அக்ராஸ் அ பீரியட். ஒய்? கொஸ்டின் மார்க். ரீசன் I want you guys to be active in the chat box. Reason for decreasing generally decreases across the period னு சொல்லியிருக்காங்க. ஏன்? Why? டூ ரீசன்ஸ் இருக்கு. ரெண்டு ரீசன் இருக்கு. Anyone? Attraction increases. எனக்கு exact answer வேணும். Effective nuclear charge increases. That's an exact answer. As effective nuclear charge, that is Z effective increases. Z effective increases, attraction increases.
இதுதான் கரெக்டான ஆன்சர். As Z effective increases, attraction increases. Okay, attraction increase ஆனா size கம்மி ஆகுது. That's why there is a decrease in size across the period. Okay, ஓகேவா? next என்ன இருக்குங்க? It is because within the period the outer electrons are in same valence shell and the effective nuclear charge increases as the atomic number increases, resulting in the increased attraction of electrons to the nucleus. Within a family or vertical column of the periodic table, the atomic radius increases regularly with atomic number. Within a family or vertical column, atomic radius increases regularly with the increasing atomic number. Second, bench attraction. Of course. Okay. For alkali metals and halogens, as we descend the groups, the principal quantum number n increases and valence electrons are farther from the nucleus. Farther illa, appa illa. Farther means durama. Okay. This happens because the inner energy levels are filled with electrons which serve to shield the outer electrons from the pull of the nucleus. Consequently, the size of the atom increases as reflected in the atomic radii. எதுவும் சொல்லல. Electrons add ஆக என்ன சொல்றாங்கன்னா கீழே போக electrons add ஆகுதா orbitsல add ஆகும். அந்த electrons எல்லாமே முன்னாடி வந்து ஷீல்டா நின்றுவாங்க. யாருக்கு? நம்ம ஹீரோக்கு நின்று இவங்க சூப்பர்மேன் மாதிரி காப்பாற்ற போறேன்னு சொல்லி காமெடி பண்ணுவாங்க. ஓகே இவங்க எல்லாருமே நின்று என்ன பண்ணுவாங்க? இங்க சூப்பர்மேன் மாதிரி நின்றுவாங்க, நான் உங்களை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க என்ன ஆகும்? வெளியில அட்ராக்ஷன் ஆகாம ஸோ ரிப்பல்ஷன் அதிகமாகிறதுனால அந்த இடத்துல அகெயின் as usual size increases. ஓகே, ஆல்ரெடி நான் எனக்கு தெரிஞ்ச பீரியாடிக் டேபிளை நான் அடிக்கடி சொல்றேன். இந்த அட்ராக்ஷனை பத்தி அடிக்கடி இதே நான் நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே நீங்க உங்க மைண்ட்ல ஏறலன்னா சீரியஸா யூ ஆர் சம்திங். ஓகே நெக்ஸ்ட், note that the atomic radii of noble gases are not considered here. Being monoatomic, their non-bonded radii values are very large. In fact, radii of noble gases should be compared not with the covalent radii but the van der Waals radii. Very important line you can expect in some statement based question. Noble gas oda radii should be compared not with covalent radii, okay, but with van der Waals radii of other elements. That's why noble gas oda radii அதிகமா இருக்கிற ரீசன் ஏன்னா they are being monoatomic. He2 Ne2 அப்படின்னு இருக்காது, வெறும் He அப்படின்னு தான் இருக்கும். வெறும் He NeAr அப்படிதான் இருக்குமே தவிர they doesn't combine. ரெண்டா இருக்காது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் சால்விங் வீடியோ போடுறேன். ஓகே, இதுவரையும் புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேல, இங்க பாருங்க. இப்ப இந்த பேஜ் எடுத்தேன். இந்த பேஜ்ல கொஞ்சம் நிறைய ஹைலைட் பண்ணிருக்கேன். ஆனா சில பேர் இருப்பானுங்க வெறும் கலர் மட்டும் தான் தெரியும் பேஜ் ஃபுல்லா. சீரியஸா சொல்றேன், எல்லா லைனுமே ஹைலைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, சீரியஸ்லி. அந்த மாதிரி பண்ணா படிக்கவே பிடிக்காது, புக்கு பார்த்தாலே தலை சுத்தம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லைன்ஸை மட்டும் ஹைலைட் பண்ண கத்துக்கோங்க எப்பவுமே. அந்த ஹைலைட் பண்ற லைன் வந்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரணும், அந்த மாதிரி இருக்கணும் லைன். கண்டமெனிக்குன்னு அண்டர்லைன் பண்ணக்கூடாது. புக்கையே ஹைலைட் பண்ணுவானுங்க. அதேதான். ஓகேவா? அயோனிக் ரேடியஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அயனைசேஷன் என்தால்பி. I'll explain this.
அண்ணா எப்போ வரீங்க எப்போ போறீங்கன்னே தெரியல. என்னோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிக்கோங்கப்பா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரைனி மெடிக் நீட் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் ஐடி இருக்கு, என்னோட குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் அப்டேட் தருவேன். எனக்கு வேதாந்தூல இருந்து இன்னும் அட்மின் நான் கேட்டுட்டேன், இன்னும் அவங்க தரலை எனக்கு வேதாந்து டெலிகிராம் ஐடியில். அதில் கொடுத்தா இன்னும் நிறைய பசங்க வந்து பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னும் தரல, அதில் எனக்கு கேட்டாலும் தர மாட்டாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல. என்னோட குரூப்ல மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் கரெக்டா. அதில் சொன்னால் நிறைய பசங்களுக்கு இன்னும் நிறைய பசங்களுக்கு நான் இங்கே ஒரு புது கெமிஸ்ட்ரி டீச்சராக வந்திருக்கிறதே தெரியல. இப்போதான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. Is ionization energy or enthalpy same? No. எனர்ஜி என்தால்பி ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. எனர்ஜி வேற, என்தால்பி வேற. பர் மோல் பர் ஆட்டம் அந்த மாதிரி. ஓகே, அதை பத்தி தெரியணுமா? என்னோட சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். பீரியாடிக் டேபிள் லெக்சர்ல இங்க பாரு, நான் சீரியஸா சொல்றேன், ஒரு வேர்டுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த அந்த லெக்சர் இருக்கு, பீரியாடிக் டேபிள் லெக்சர். ஓகேவா? ஒரு வேர்டுக்குமே நான் மீனிங் கொடுத்துருக்கேன். அவ்வளோ டீட்டெயிலான ஒரு லெக்சர் அது. ஸோ வாய்ஸ் அப்பப்போ கட் ஆகுது, அது என்ன தெரியல. இந்த மைக் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு ஸ்டில் இப்படிதான் ஆகுது. இன்னும் என்ன பண்ணணும்னு தெரியல. இன்னும் எக்கோ ஏதோ அடிக்குது, இங்க தான் ப்ராப்ளமா இருக்கு போல. மேபி ஆக்ஸ் கேபிள் தான் ஒன்று ஆகணும். ஓகேவா? லேக் எதுவும் இல்லைல்ல? எனி லேக் ஏதாச்சும் இருக்கா? ஓகே. Removal of an electron from an atom. No lag line illa. Okay. Removal of an electron from an atom results in the formation of cation, whereas gain of electron results in the formation of anion. Inga blah 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 nariya kuduthirupanga. Still I don't want to. Ionization enthalpy illa bro, energy mattum illa. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னோட லெக்சர், என்னோட சேனல்ல அயனைசேஷன் என்தால்பினா என்ன, அயனைசேஷன் எனர்ஜினா என்னன்னு சொல்லி ரெண்டு டிஃப்ரெண்டா நான் மீனிங் கொடுத்துருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ரெண்டுத்துக்குமே மீனிங் கொடுத்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் லெக்சர் நடத்தினேன். ஓகே. ஸ்டில் இங்க பாத்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ் உங்களுக்கு லக் இருந்தா இதே எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம்ல வந்துடும். உங்களுக்கு லக் இருந்தா இதே எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம்ல வரும். ஓகேவா? இதே எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம்ல வரும். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் 10 லக் இருந்துச்சுன்னா இதே எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம்ல வர சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா புக்ல இருக்கிறது தான் கேட்கறான் நீட் எக்ஸாம்ல. ஓகே, the radii would be different because of their different nuclear charges. And isoelectronic speciesல எலக்ட்ரான்ஸ் சேமா இருக்கு, அதனால ரேடியை வந்து எல்லாத்துக்குமே சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இதை நான் திருப்பி மேரத்தான்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்டில் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஹியர். ரேடியை would be different because of their different nuclear charges. ஓகே ஓகே. இங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் பாசிபிள் இருக்கு. என்ன பாசிபிள்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ் ஹேஸ் சேம் ரேடியை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரைட்டா ராங்கா? ஆல் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியஸ் ஹேவ் சேம் ரேடியை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் தே ஹேவ் சேம் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். wrong, you are totally wrong. அதேதான். So it's a statement based question. Possibility இருக்கு because of the different nuclear charges.
The cation with greater positive charge will have the smaller radius because of the greater attraction of electrons to the nucleus. Anion with the greater negative charge will have the larger radius. இதையும் நான் marathonல explain பண்ணிட்டேன். The net repulsion of the electrons will outweigh the nuclear charge and the ion will expand in size. Okay. In this case, the net repulsion of the electron will outweigh the nuclear charge and the ion will. இது யாருக்கு? இது வந்து anion. இந்த லைன் வந்து anion. ஓகேவா? இந்த லைன் வந்து anion. Okay. Still, இந்த questionமே ஈஸியான ஒரு question. You guys can expect this type of questions. ஓகேவா? Next போலாம். Largest species is Mg and the smallest one is Al3+. Okay, fine. Ionization enthalpy. இங்க இருக்கு பாரு, ionization enthalpy. The quantitative measure of tendency of an element to lose electron is given by ionization enthalpy. It represents the energy required to remove an electron from an isolated gaseous atom in its ground state. In other words, the first ionization enthalpy of an element X is enthalpy change for the reaction depicted. Okay, இது எல்லாமே நான் explain பண்ணிருந்தேன் already. Still, next வந்து இந்த இடத்துல எது important அதுதான் நமக்கு தேவை. நான் வந்து அப்படியே மேலோட்டமா பார்த்து சொல்றேன். The first ionization enthalpy of elements have atomic numbers up to 60 are plotted. Okay. இந்த graph அவ்வளவு important கிடையாது. Okay, fine. With the high reactivity. To understand these trends, we have to consider two factors: attraction. Okay. இங்க இருந்து வாங்க. இங்க இருந்து. The effective nuclear charge experienced by a valence electron in an atom will be less than the actual charge on the nucleus because of shielding or screening of the valence electrons from the nucleus by the intervening core electrons. For example, 2s electron in lithium is shielded from the nucleus by the inner core of 1s electron. As a result, the valence electron experiences a net positive charge which is less than the actual charge of +3. In general, shielding is effective when the orbitals in the inner shells are completely filled. Important line again, shielding is effective when the orbitals in the inner shell are completely filled. உள்ள இருக்கிற orbitals bro மார்க் பண்ணது படிச்சா என்னப்பா, எல்லாமே படிங்க. நான் மார்க் பண்ணி தரதுல இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? So shielding is effective when the orbitals in the inner shells are completely filled. Inner shell orbital கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருந்தா ஷீல்டிங் நல்லா இருக்கும். கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா எல்லாமே உள்ள எல்லாமே ஃபில் இருந்துச்சுன்னா உள்ள எல்லாமே சேர்ந்து ஷீல்ட் பண்ணும். கரெக்டா? அதேதான். This situation occurs in case of alkali metals which have single outermost ns electron preceded by noble gas electronic configuration. Okay, outermost electron இது ஏன் alkali metals ல அதிகமா நடக்குது அப்படின்னா அதோட இன்னர் கோர் வந்து noble gas க்கு ஈக்குவலா இருக்கும், outermost electrons ns electrons க்கு ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்டா? That's the reason here. Next, when we move from lithium to fluorine across the second period, successive electrons are added to the orbitals in the same principal quantum level. Same principal quantum level na same orbit la da add ஆகுது. கரெக்ட்டா? And the shielding of the nuclear charge by inner core of electrons does not increase very much to compensate for the increased attraction of the electron to the nucleus. Thus, across a period, increasing nuclear charge outweighs the shielding effect. Across the period என்ன ஆகுதுன்னு சொன்னேன். யாருக்கெல்லாம் நான் இங்க சொல்றது புரியலையோ மேரத்தான் பீரியாடிக் டேபிள் இருக்கும், அதை போய் ஒரு தடவை ப்ளீஸ் பாருங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு மேரத்தான் அது. ஓகேவா? கொஸ்டின்ஸோட கான்செப்ட்ஸோட இருக்கு, ப்ளீஸ் அதை போய் பாருங்க. நெக்ஸ்ட்
ஓகே, சிம்பிள். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தானே. போரான் இங்கே இருக்கு, பெர்லியம் இங்கே இருக்கு. இப்போ போரானுக்கு கண்டிப்பா மேக்ஸிமம் Z எஃபெக்டிவ் இருக்கணுமா இல்லையா? இதேதான் நிறைய சொல்லியிருக்காங்க. The first ionization enthalpy of boron is slightly less than that of beryllium, even though the former has a greater nuclear charge. The first ionization enthalpy of boron is slightly less than that of beryllium. Okay, slightly less than that of beryllium. When we consider the same principal quantum number and s electron is attracted to the nucleus more than the p electron. In beryllium, the electron removed during இது யாருக்கெல்லாம் தெரியும்? அயனைசேஷன் என்தால்பில ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லி கொடுத்தேன். half filled fully filled, half filled fully filled வச்சு எக்ஸெப்ஷன் சொல்லி கொடுத்தேன். half filled fully filled, பெர்லியம் இந்த சைடு வரும், போரான் இந்த சைடு போகும், நைட்ரஜன் இந்த சைடு போகும், ஆக்சிஜன் இந்த சைடு வரும். சொல்லி கொடுத்தனா இல்லையா? அதேதான் இந்த லைன் சொல்லியிருக்கு. திஸ் லைன் லைன் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்க்கணும், அப்புறம் NCERT படிக்கணும். ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்க்கணும், அப்புறம் தான் NCERT பார்க்கணும். அகைன் லெக்சரா போடுவீங்களா? போடுவேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. நான் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இன்ஆர்கானிக்கும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டில் இன் பெர்லியம் தி எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் டியூரிங். ஓகே, இதெல்லாம் நான் சொன்ன கதை தான். ஓகே ஓகே ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? The first ionization enthalpy values of third period elements Na, Mg and Si are given. Okay, predict whether the first ionization enthalpy value of delta IH இப்படின்னு கொடுத்தா first ionization enthalpy ன்னு அர்த்தம். Value of aluminium will be more close to 575 or 760 kilojoules. Justify your answer ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 மெட்டல்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 மெட்டல்ஸ், இங்க ஒரு மெட்டல் இருக்கு, மெட்டல்னு சொல்ல முடியாது, எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். லாக் ஆகுதா? லாக் ஆகுது. இப்போ ஓகேவா இருக்குமே? ஸ்மால் ஓகேவா? இங்க 3 கொடுத்துட்டாங்க. Predict whether the first ionization enthalpy for aluminum will be more close to 575 or 760 kilojoules அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலுமினியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். அலுமினியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோடியம், மெக்னீசியம் அண்ட் சிலிகான்ல, மெக்னீசியம் அண்ட் சிலிகான்ல பாத்தீங்கன்னா சிலிகானுக்கு அதிகமா இருக்கு. கரெக்டா? ஏன் அப்படின்னா கார்பன் குரூப்போட வேலன்ஸ் எலக்ட்ரான் NS1 NP போரோன் கார்பன் 2. ஓகே, அதே மாதிரி மெக்னீசியம் குரூப்போடது பெர்லியம், மெக்னீசியம் ஸ்டில். அதே மாதிரி மெக்னீசியம் எங்க இருக்கு? மெக்னீசியம் அண்ட் சிலிகான் ரெண்டுமே சேம் பீரியட்ல இருக்கு. மெக்னீசியம் அண்ட் சிலிகான் ரெண்டுமே சேம் பீரியட்ல இருக்கு. பட் சிலிகான் மெக்னீசியமோட சைஸ்ல கம்மியா இருக்கும். ஓகேவா? சிலிகான் மெக்னீசியமோட சைஸ்ல கம்மியா இருக்கிறதுனால சிலிகானோடது அதிகமா இருக்கு. ஓகேவா? அதே மாதிரிதான் போரான், அலுமினியம். போரானுக்கு கீழே அலுமினியம் இருக்கும். ஓகேவா? அலுமினியம்க்கு அடுத்து தான் சிலிகான் இருக்கும். கரெக்டா? அலுமினியம்க்கு அடுத்து சிலிகான் இருக்கும். ஸ்டில் மெக்னீசியம் குரூப்ல ஹாஃப் ஃபில்டு இருக்கிறதுனால, அலுமினியமோடது மெக்னீசியமோட கம்மியா இருக்கும். ஓகேவா? அலுமினியமோடது மெக்னீசியமோட கம்மியா இருக்கும். இதை தான் இந்த கொஸ்டின்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா it will be more close to 575 kilojoules per mole. The value for aluminum should be lower than that of magnesium because of effective shielding of 3p electrons from the nucleus by 3s electrons. நான் இப்போ என்ன சொன்னேன்? மெக்னீசியமோட கம்மியா இருக்கும்னு சொன்னா இல்லையா? அதுதானே இந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதுதான் நீங்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த லைன் படிக்கவே இல்லை. சீரியஸா சொல்றேன். ஆமாவா இல்லையா? நான் அந்த லைன் படிக்கவே இல்லை. அப்படியே நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் லைன் படிச்சேன்.
சிம்பிள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா எல்லாமே ஈஸி ஆயிடும். ஓகேவா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈஸி ஆயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல எந்த லைன் இம்பார்ட்டன்ட், எங்க இருந்து கொஸ்டின் பாசிபிள்? சரி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி கான்செப்ட் ஓகேல எல்லாருக்கும்? அந்த கான்செப்டும் ஓகேல? ஸோ இங்க கொஸ்டின் போலாம் வாங்க. Which of the following will have the most negative electron gain enthalpy and which the least negative electron gain enthalpy ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொடுங்க, எனக்கு வேணும் ஆன்சர். ஆன்சர் மேரத்தான் பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட இர்ஷாத் அஹமத் 80 மேரத்தான் பார்த்தவங்களுக்கு இந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கும், எப்படி நான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படியே பேக் வாங்க, நான் காட்டுறேன். எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எல்லாம் சேம் தான். லீஸ்ட் யாருக்கு இருக்கும்னு சொன்னேன், அதிகமா யாருக்கு இருக்கும்னு சொன்னேன். பாருங்க 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 பாருங்க. சிம்பிள். ஸோ கம் ஹியர். இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி becomes more negative across the period as we move from left to right. Okay, within the group electron gain enthalpy becomes less negative down the group. However, adding an electron to the 2p orbital leads to the greater repulsion than adding an electron to the larger 3p orbital. 2p orbital கம்மியா இருக்கும் as compared to 3p orbital. அதனால 2p orbital நீங்க எலக்ட்ரான் கொடுத்தா அது அதிகமான repulsion கொடுக்கும் as compared to 3p orbital. கரெக்ட்டா? Hence the element with the most negative electron gain enthalpy is chlorine. ஏன் இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன். இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஓகேவா, ஆக்சிஜன், சல்ஃபர், அதே மாதிரி ஃப்ளோரின், குளோரின். ஆக்சிஜனோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பி கீழே லாஸ்ட்ல இருக்கும், அதே மாதிரி இதுவும் கீழே இருக்கும். அப்போ குளோரின் மேல இருக்கும். ஆர்டர் பாத்தீங்கன்னா குளோரின், அதுக்கப்புறமா சல்ஃபர், இருங்க, குளோரின், ஃப்ளோரின், சல்ஃபர், பாஸ்பரஸ். ஓகேவா? இப்போ கரெக்டா இருக்கும். இதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட ஆர்டர் மோஸ்ட்லி. ஓகே, பிகாஸ் ஆஃப் எக்ஸப்ஷன். ஏன் எக்ஸப்ஷன் சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பிசிக்ஸ் லெக்சர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? நான் இங்க பிசிக்ஸ் நடத்த மாட்டேன். ஐ வாஸ் ஆஸ்க்டு டு டேக் கெமிஸ்ட்ரி ஹியர். நான் எல்லாமே நடத்துவேன்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, புரியுது. ஓகே, சரி, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த எல்லாமே இந்த ஒரு டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும். ஓகேவா? இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இந்த டயக்ராமை. ஓகேவா? இதை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு வாட்டி பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் வந்து ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேன் நான்? இல்ல, இந்த இந்த இது வந்து ஹோம்ஒர்க். திஸ் ஒன், இது ஹோம்ஒர்க். எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி சேமா? இங்கவா, இதுக்கு தான் போய் மேரத்தான் பார்க்க சொன்னேன். இங்கவா, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி சேமான்னு கேட்டேன். எலக்ட்ரான் அஃபினிட்டி சேம் ஆஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பட் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லி நான் கொட்டை எழுத்துல எழுதியிருக்கேன் நோட்ஸ்ல. மேக்னிடியூட் பட் ரிவர்ஸ் சைன். இது வந்து மேக்னிடியூடு. ஓகேவா, புரியுதா? கொட்டை எழுத்துல எழுதியிருக்கேன் நான் என்னோட லெக்சர், அந்த மேரத்தான் லெக்சர்ல. இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா சொல்லு? நீ வேற என்னோட எல்லா லெக்சரும் பார்ப்பேன் வேற சொல்ற, இப்படி கேள்வி கேட்குற, என்னம்மா இப்படி பண்றியம்மா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நீங்க பார்த்துக்கலாம். அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செகண்ட் பீரியட். ஓகே, இதுக்கப்புறம் வர எல்லாமே நான் வந்து ரெஸ்பெக்டிவ் பீரியட். இங்க பாருங்க, இந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதோட ரெஸ்பெக்டிவ் பீரியட்ஸ்ல. ஓகேவா?
அதோட ரெஸ்பெக்டிவ் பீரியட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து வர எல்லாமே ரிப்பீட்டடாக திருப்பி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ஸ்டில் இங்கே பாருங்கள், இங்கே வரது எல்லாமே நான் திருப்பி அதோட ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பி பிளாக் நடத்துவேன், எஸ் பிளாக் நடத்துவேன், எல்லாமே நடத்த தானே போகிறேன். ஓகேவா, எல்லாமே நடத்த தான் போகிறேன். இது எல்லாமே திருப்பி அங்கே ரிப்பீட் ஆகும். இப்போ நான் இங்கே திருப்பி நடத்தி உங்களை போர் பண்ண விரும்பலை. அங்கே நடத்தும் போது நீங்கள் ஏஞ்சி போயிடுவீங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுவேன், இதை எல்லாத்தையும் அங்கே நடத்துவேன். அங்கே நடத்தும் போது நீங்கள் வெறுப்பாகக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகேவா, இந்த லெக்சர் முடிஞ்சுது. இப்போ என்ன டைம் அப்படின்னா 4 தான், 4:10 ஆகுது. ஸோ ஒரு 6 o'clock அகெயின் கெமிக்கல் பாண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 6 இல்லைன்னா கெமிக்கல் பாண்டிங் நாளைக்கு பண்ணலாமா? இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். ஏதாச்சும் ட்ரிக்ஸ் சொல்லித்தாங்க ப்ரோ. லெக்சர்ஸ்ல ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்து தாண்டா இருக்கேன். லெக்சர்ஸ்ல ட்ரிக்ஸ் சொல்லி தரேனே. என்ன ட்ரிக்ஸ் வேணும் சொல்லு, என்ன ட்ரிக்ஸ் வேணும்? சரி பேசலாம், சொல்லுங்க என்ன ட்ரிக்ஸ் வேணும், என்ன ட்ரிக்ஸ்? இந்த லெசன் ரிலேட்டட் ட்ரிக்ஸ், இந்த லெசனுக்கு எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னோட லெக்சர்ஸ்ல. இங்க பாரு, பீரியாடிக் டேபிள் நான் மேரத்தான் தான் முடிச்சிருக்கேன். நான் வீக்லி டெஸ்ட் எழுதணுமா ப்ரோ? மார்க் எப்போ எழுதணும்? வீக்லி டெஸ்ட் எழுதலாம், பட் ஸ்டில் அது உங்களுக்குள்ளே எழுதிக்கோங்க. பட் ஐ வில் ப்ரிஃபர் 15 days ஒன்ஸ் டெஸ்ட். ஓகேவா, நான் அந்த டெஸ்ட் பேப்பர் வேற அப்படியே விட்டு வச்சிருக்கேன். நான் கேட்கணும், நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும் இவங்க கூட டெஸ்ட் ஆஃபர் பண்றதை பத்தி. ஓகேவா, நான் ஷார்ட்ஸ் கொடுத்தேன், அதுவே இன்னும் இவங்க தரல. இதுல எங்கேருந்து டெஸ்ட் வேற ஆஃபர் பண்றதை பத்தி கேட்கறது? ஓகே, எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி கிடைக்கிறது. நான் சொல்லியிருந்தேன் நான் டெஸ்ட் தரேன்னு சொல்லி, அது அப்படியே ட்ராப் ஆயிருக்கு. இவங்க கிட்ட நான் டைப்ரிஸ்ட் கேட்கணும், நிறைய இருக்கு, நான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் முடிய மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நான் வந்து பேசணும், நம்ம எங்க மேனேஜர் கிட்ட பேசி நான் சொல்றேன். ஓகேவா ஓகேவா ஸோ நீங்க வந்து 15 days ஒன்ஸ் டெஸ்ட் எழுதலாம், மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் எழுதலாம். இது வந்து நான் ப்ரிஃபர் பண்றது. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்றேன். எனி மோர் டவுட்? எனிதிங்? உங்க சேனல்ல டீச் பண்ணுங்க ப்ரோ. நான் யோசிக்கிறேன் டீச் பண்ணலான்னு. கெமிஸ்ட்ரி பிளான் சொல்லுங்க ப்ரோ. கெமிஸ்ட்ரி பிளான் வந்து நாளைக்கு கெமிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ஜிஓசி கொஸ்டின் சால்விங் செஷன். ஜிஓசி கொஸ்டின் சால்விங் செஷன் பண்ணலாமா? மண்டே. உங்களுக்கு நான் புக்கு காட்டுறேன். See this. திக்னஸ் பாத்தீங்களா? இது அட்லஸ், இது வந்து அனாட்டமி அட்லஸ். ஓகேவா, இது அட்லஸ். பட் அனாட்டமிக்கு மொத்தமா 8 புக் இருக்கு, இன்னும் இருக்கு நிறைய புக்ஸ். இது அட்லஸ் புக் வந்து வருஷம் 5 years வரையும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுல எல்லாமே உள்ள வந்து டயக்ராம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக, எல்லாமே உள்ள டயக்ராம்ஸ் பாக்குறதுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா, இது எல்லாமே டயக்ராம்ஸ் பார்க்க, ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கெல்லாம் என்ன இது இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. பிடிசி இல்லை, பிடிசி நல்லா இந்த வருஷத்துக்கு. ஸோ பிடிசி யூஸ் பண்றது இல்லை, நாங்கள் விஸ்வராம் சிங் தான் யூஸ் பண்றோம். பிடிசி வேணாம்னு சொல்லிட்டாங்க.
பிடி சௌராசி அவ்வளோ நல்லா இல்லைன்னு. ஸோ வந்து விஸ்ராம் சிங் அதோட நல்லா இருக்கு சீரியஸாக. விஸ்ராம் சிங் படித்தா எக்ஸாம் ஓரியன்ட் இது கிடைக்கும், அதனால விஸ்ராம் சிங் படிக்கிறோம். அண்ட் ஃபிசியாலஜிக்கு தனியாக புக் இருக்குது, கைட்டன் இருக்குது, ஜிகே பால் இருக்குது. அப்புறமா பயோகெமிஸ்ட்ரிக்கு இன்னொரு புக் இருக்குமே, அந்த பேர் மறந்துட்டு பார்த்தீங்களா? அது பயோகெமிஸ்ட்ரி புக் நான் பக்கத்தில் என்னோட ரூமில் வச்சுருக்கேன் படிக்கிறதுக்கு. வாசுதேவன் புக்கு மேலே புக்கு வச்சுருக்கேன் நிறைய, உள்ள இருக்கு படிக்கிறதுக்கு. சரி, ஓகே. செம்புலிங்கம் நல்லா இல்லை, செம்புலிங்கம் நல்லா இல்லை, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, நான் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஒன்று எடுக்கணும், ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணமா இல்லை அவங்க தம்ப்நெயில் கொடுத்துட்டா நான் எப்படியே லைவ் போட்டுருவேன். சரி, ஓகே. தென் வேற யூஸ் பண்ணுறீங்களா? நான் இப்போ தானே ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்கேன், நான் அதுக்குள்ளே பிஜி ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, நான் இது 2 வருஷம் தான் நடத்துவேன் நீட்டில். நீட் மோஸ்ட் ப்ராபப்லி நான் 2 வருஷம் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்லை, ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் மை பிஜினா. பிஜி ப்ரிப்பேர் பண்ணல நான் இன்னும் வாங்கலை. நான் வாங்குவேன், பட் இந்த வருஷமே வாங்கி வச்சுக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அது வந்து இருக்காங்க நிறைய பேர் வாங்கி வச்சு படிக்கிறவங்க. ஸ்டில் நான் எனக்கு அது வாங்கணும். ஸோ ஷால் வி வைண்ட் அப் தி செஷன்? முடிச்சுக்கலாமா? போய் படிங்க, ஓகேவா? நான் வந்து நெக்ஸ்ட் செஷன் பற்றி சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி செஷன் ஒன்று பண்ணணும். நான் கூட அங்கே அண்ணாநகரில் போய் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க. 6 o'clock உண்டா? இல்லை, உண்டு இல்லை. ஓகேவா? ஐ டெல் தட். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. ஓகேவா? இல்லை இன்னைக்கு இதுக்கப்புறம் கிளாஸ் இல்லை. யூ கைஸ் கேன் கோ அண்ட் ஸ்டடி. நாளைக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஈக்குலிபிரியம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பட் கெமிக்கல் பாண்டிங் நான் நடத்தாமல் விட மாட்டேன், அது மட்டும் கண்டிப்பாக நடத்திடுவேன், அதை முடிச்சிருவேன் அந்த என்சிஆர்டி செஷன். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு கெமிக்கல் பாண்டிங்ல. பீரியடிக் டேபிள் வச்சு லைன் டு லைன்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்காது, பட் கெமிக்கல் பாண்டிங்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, டேக் கேர். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.